விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவான் 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் வக்ரமாக அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இப்போ இந்த சனி பகவான் விருச்சிக ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா, 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், சகோதரத்தை குறிக்கக்கூடியவன், அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி, சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருக்க போகிறார். சார் என்ன சார் வக்ரம்னா என்ன சார்? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போது அந்த மந்தத்தன்மை விலகப் போகிறது. சனியனாலே மெதுவாக, சோம்பேறித்தனமாக, ஒரு டல்லாக, மெதுவாக, டவுன் பஸ் மாதிரி மெதுவாக போகக்கூடிய கிரகம் இப்போது வக்ரமாகும்போது மாறப்போகுது. சுறுசுறுப்பு, ஏன்னா 3ஆம் அதிபதி அல்லவா, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. சில சமயங்களில் முயற்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எடுத்து செய்வீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும், வேண்டான்னு தூக்கி போட்டிருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ முயற்சி, தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. பிரயாணங்கள் ஏற்படுத்தும், சிறு தூர பிரயாணங்கள் செய்வதற்குண்டான அமைப்புகள். ஒரு ஒப்பந்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருப்பீங்க, கிடைக்காம தள்ளி போய் கொண்டிருந்த அந்த ஒப்பந்தங்கள் இப்போ கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் தைரியமாக நீங்கள் அதை முயற்சி எடுக்கலாம், சக்ஸஸ் உண்டு. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஒன்று இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, அல்லது வாகனத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போது நிலம், இடம், வாகனம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். இப்போ உங்கள் ஆள் மனதில் இருக்குது, சார் ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கேன், ஒரு 3 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன், இது வாங்கலான்னு யோசிக்கிறேன், ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருந்தது, ஒரு அப்ரூவல் கிடைக்கல, ஏதோ எனக்கு ஒரு தடை இருந்தது, பட் இப்போ அது தோணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி வாங்க வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டு. ஏன்னா 4க்குரியவன் தான், வீடு, வண்டி, வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். இப்போ 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார், குருவின் பார்வையில் இருக்கிறது. அப்போ சக்ஸஸ் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணும், இடத்தை வாங்கணும், நிலத்தை வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அட்லீஸ்ட் அதை வாங்கணும், இந்த வண்டி வாங்கணும், இது மேலே ஆசை இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கும், அல்லது இடம் வச்சுருக்கிறவங்க அதை இடத்தை எதையாவது கட்டி வச்சு, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டு ஒரு நிரந்தர வருமானம், ஒரு வாடகை வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இல்லைனா அதை பற்றியான எண்ணங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. 5ஆம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து, ஏன்னா 3ஆம் இடம் என்பது சகோதரர்கள், 5 பூர்வீகம். அப்போ அந்த சகோதர பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாக பிரச்சனை பிரிக்கணும், இல்லை ஒரு பங்கு போடணும், ஏதோ ஒரு வகையில் அந்த உடன்பிறப்புகளோட, இரத்தபந்த உறவுகளோட இருந்து வந்த கசப்புணர்வுகள், பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான அந்த ஒரு பேஸ் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது. அப்போது பெரிய மனிதர்களின் துணையோட, குரு பெரியவர்கள், அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பெரிய மனிதர்களின் துணையோட, உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட, இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகத்தோட நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைகள் படிப்பில் சில தடைகள் உண்டு. நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கான், கொஞ்சம் மந்தமாக இருக்கான், நினச்ச மார்க் வாங்கலை,
இப்படிலாம் நினச்சி பெற்றோர்கள் ஆதங்கப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இப்போ அப்படியே மாறப்போகுது. நல்லா படிக்க போகிறான், நல்ல பேர் எடுக்க போகிறான், நல்ல மார்க் வாங்க போகிறான். அவனுக்குள்ள அந்த உள்ளுணர்வு, அந்த 5ஆம் இடம் என்பது உள்ளுணர்விலே நான் இதாக ஆகணும், இப்படி படிக்கணும், இப்படி இருக்க போகிறேன், நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஃபாரின் போக போகிறேன், நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது இப்போவே அந்த பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்போ கேட்டிங்கன்னா விளக்கமாக சொல்லுவார். ஸோ அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள். ஸோ ஏற்கனவே ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கார், ஒரு அரியர் வச்சுருக்கார், அதை முடிப்பானா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதை முடிக்கணும் என்கின்ற எண்ண உணர்வை கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளணும். ஒரு தடை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா குலதெய்வத்தை போங்க. மாதம் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் முருகப்பெருமானை, ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் தான். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். வாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் எந்த ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா செவ்வாய் தான் துணிச்சல். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மைகள். அது போக மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு படும், உங்கள் கண்ணுக்கு பட்டுரும். அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஏமாற்ற முடியாது. அப்போது விருச்சிகம் கோபப்படக்கூடியது. பெரிய பெரிய தலைமை பண்பு, நிர்வாகத்திறமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விருச்சிகத்தில் இருப்பீங்கன்னு சொல்லுவேன். அப்போது சனி பகவான், சனி தான் தொழில் காரக கிரகம். குரு பார்க்குறார், பாக்யஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அப்போ யாரெல்லாம் வேலை விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லுவேன். ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. துறை ரீதியான சேஞ்சஸ் எடுத்துக்கலாம், அல்லது இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மை, அல்லது உங்களுக்கே இப்போ ஆல்ரெடி ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு இடத்துல இருந்தால் கூட இப்போ ஒரு உத்தியோக மாற்றம் அல்லது பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 10ஆம் அதிபதி உங்களுக்கு நார்மலாகவே சூரியன் வருவார். அப்போது கவர்மெண்ட் ரிலேட்டட் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தன்மை, ஒரு கவர்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடியதும் இந்த விருச்சிகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. மருத்துவத்துறையில் சாதிக்க பிறந்தவர்கள் இந்த விருச்சிகர் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஏதோ ஒரு இந்த மருத்துவம் ரீதியாக நல்ல பல அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய இருக்கிறது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் காரக கிரகம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் முயற்சியால் லாபத்தை அனுபவிப்பீர்கள். எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான். தனம் ரீதியில் இருந்து வந்த தடைகள் பணத்தால், அதாவது பணம் ரீதியாக கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல, அல்லது பணம் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண ரீதியில், குடும்ப ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். பணம் கொடுத்து விடும், குடும்பம் அமைத்து விடும், குடும்பம் சார்ந்த, ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா, அந்த 7ஆம் இடம் திருமணஸ்தானம் அல்லவா, அந்த திருமணஸ்தானத்தில் இருந்து வந்த தடை இப்போ விலகப் போகிறது. ஏற்கனவே வரன் பார்த்து 3 மாதத்துக்கு முன்னாடி வரன் பார்த்துட்டு போய் இப்போ எந்த பதிலும் கிடைக்கல, அப்படியே இருக்குன்னா இப்போ அது ரிப்பீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் எதிர்பாராத சில நன்மைகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய
ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன், நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த 2026 சொந்த தொழிலா அல்லது வேலையா, எந்த கொடுப்பினை நமக்கு இருக்குது, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், படிப்பு, அதாவது என்ன விதி கொடுப்பினை இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்குண்டான அமைப்பு இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ சார் இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.